கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய வேத பகுதியை நாம் வேதத்தை திறந்து கொள்ளலாம். யோசுவா எழுதின புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை பார்ப்போம். யோசுவா 7ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுனுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. அல்லேலூயா. கவனமா கேளுங்க. இந்த நாளிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஏமேன் செங்கடலை கடந்து வந்த பிறகு ஆண்டவர், இதற்கு முந்தின அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, எரிகோவிலே ஆண்டவர் பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார். எரிகோ மதில் கீழே விழும். இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற இடத்தில் எல்லாம் ஆண்டவர் ஜெயத்தை தான் கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். உண்மையாகவே யோசுவாவின் மூலமாய் ஆண்டவர் ஜெயத்தை தான் கொடுத்தார். இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கு நான் நம்புகிறேன். ஆண்டவரிடத்தில் கேட்டேன். நம்ம 9 கேரக்டர் கிட்டத்தட்ட முதல் வாரத்தில் நம்ம என்ன கேட்டோம்? ஏவாளை குறித்து பார்த்தோம். 2வது வாரம் எதை பார்த்தோம்? லோத்தினுடைய மனைவியை பார்த்தோம். 3வது யாரை பார்த்தோம்? பிலேயாமை குறித்து பார்த்தோம். இந்த வாரத்தில் 4வது வாரம் கேரக்டர் யாருங்க? இன்றைக்கு ஆகான் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவாதி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லா இடத்திலும் வெற்றியே கொடுத்துட்டு இருந்தார். அவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டே வந்தாங்க. எரிகோவில் பெரிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். எரிகோ மதில் துதியினாலே விழுந்தது. ஆனா இங்க நடந்த என்ன சம்பவம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுனுடைய குமாரனாகிய, பாருங்க 1ஆம் வசனம், சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கவனமா கேளுங்க. ஆண்டவருக்கு கோபம் வருவதனுடைய முக்கிய காரணமே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? துரோகம் பண்ணினார்கள். அருமையான தேவ பிள்ளையே, ஒரு மனிதனுடைய பாவம் செய்ததினாலே நீங்க நினைக்கிறீங்க ஒரு மனிதன் தவறு செய்வதனாலே அது அவனோட நின்று போகாது. இந்த ஆகான் என்கிற ஒரு மனித நிமித்தமாய் வந்த துரோகத்தின் நிமித்தமாய் வந்த வீழ்ச்சி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு உண்டானது. ஹலோ, நீங்க நினைக்கிறீங்க உங்க குடும்பம் முன்னேறாதது காரணம் யாரோ? இல்லைங்க. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, ஆகான் என்கிறதான கேரக்டர் மிக முக்கியமான ஒரு கேரக்டர். இது அவன் சபைக்குள் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், உங்க வேலையில் இருக்கலாம், நீங்க வாழ்கிற வீட்டில் இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம், பட்டணத்தில் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இவர்கள் கானானுக்குள் பிரவேசித்த பொழுது ஒவ்வொரு 7 ஜாதி பிசாசு, எபூசியர், கிர்காசியர், கனானியர் என்று 7 ஜாதி மக்களை இவர்கள் துரத்துவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கவனிங்க, கவனமா கேளுங்க. தேவன் ஒவ்வொருவரையும் இந்த மாதிரி ஆண்டவர் எரிகோவிலே ஆண்டவர் சொன்னார் 7 நாளும் 7 முறை சுத்துன்னு சொல்லி 7 நாளும் 7 முறை சுத்தின அந்த சுத்துல எரிகோ மதிலே கீழே விழுந்தது. நல்லா கவனிங்க. ஆர்ப்பரிங்கன்னு சொல்லி 7வது நாள் 7 முறை சுத்தும் போது அந்த மதில் சுவரே கீழே விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்குள்ள கடந்து சென்றார்கள். அவர் மதிலே அவங்களை தடுக்க முடியும். ஆனா அது அடுத்த அதிகாரம் வரும்பொழுது ஆண்டவர் சொல்லி இருந்தாரு. அதான் நம்ம கீழே வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்கலாம். நீங்க பாருங்க 2ஆம் வசனம் பாருங்க. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள
பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறிய அடிக்கலாம். 2000-3000 பேர் போய் என்ன செஞ்சிடலாம்? ஆயியை பட்டணத்தையே நம்ம அடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை. அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். 4வது வசனம் பாருங்க. அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். நல்லா கவனமா கேளுங்க. அவர்கள் போன இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்னானாங்களாம்? 3000 பேர் போய் ஆயி மனுஷனுக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள். கவனிங்க. இந்த ஆயி பட்டணத்தை எரிகோவை ஜெயித்தது ஸ்தோத்திரத்தினாலே, துதியினாலே அவர்கள் ஜெயித்தார்கள். ஆனா அந்த ஆயி பட்டணத்தை எளிதாக இவர்கள் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி நேற்று நம்ம துதித்தோம் தானே, இன்னைக்கு நம்ம போய் என்ன செய்யலாம்? ஒரு 3000 பேரை கூட்டிட்டு போய் நம்ம ஜெயிச்சிடலாம் சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனா ஆயி மனுஷர்கள் என்ன செஞ்சாங்க? ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசல வெளியே அவன் என்ன செய்தாங்க? வெளியே துவக்கி செப்பாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்தில் அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களுடைய இருதயம் எப்படி என்ன ஆச்சாங்க? தண்ணீரை போல கரைந்து போயிற்று. நன்றாய் கவனிங்க அருமையான தேவ பிள்ளையே. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்தை மேற்கொள்ள போனார்கள். ஒரு 3000 பேர் போய் ஈஸியா அவங்க என்ன பண்ணிடலாம்? எரிகோவை துதியினால சுத்தி வந்த போல இதையும் நாம் பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி யோசுவாவுடைய ஒரு கமாண்டிங்ல, யோசுவாவுடைய நியந்திரத்திலே யோசுவா சொன்னதினுடைய அந்த கமாண்டிங்ல இவங்க எங்க போறாங்க? ஆயி பட்டணத்தை பிடிக்க போறாங்க. ஆனா அந்த போன இடத்துல என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இவர்கள் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு மனித நிமித்தமாய் அங்கே தோல்வி அடைந்தார்கள். யோசுவாவால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எதனால இந்த ஒரு தோல்வி தன்னுடைய வாழ்க்கையில வந்தது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணின மனிதன் தான் இந்த ஆகான். ஒரு பெரிய கூட்டம் யுத்தத்துக்கு போகுது. தேவன் நினைத்தார் இவர்களை கொண்டு நம்ம என்ன செய்வோம்? ஆயி பட்டணத்தை முறியடித்து விடலாம் என்று. ஆனா நல்லா கவனிங்க. ஹலோ, இந்த 32,000 பேரு என்ன செஞ்சாங்க? 36 பேரு என்ன செஞ்சாங்க? வெட்டி போட்டாங்களா? 3000 பேர்ல 36 பேர் வெட்டி போட்டார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில தோல்வி வரும் பொழுது நீங்கள் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குடும்பத்தில் தோல்வி வரும்போது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வாழ்க்கையில மனிதன் விரும்பாதது தோல்வி. இவர்கள் நினைத்தார்கள் எரிகோவை ஆராதித்து வீழ்த்தினோமே, இந்த ஆயி பட்டணத்தை எளிதாக பிடித்துக் கொள்ளலாம் என்று ஒரு சின்ன கூட்டம் எழும்பி போறாங்க. ஆனா போனதுல அவங்க எல்லாரையும் வெட்டி 36 பேர் வெட்டி துண்டாக்கிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை தொடவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்திலே சின்ன நாடு இந்த இஸ்ரேல் நாட்டுல பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த இஸ்ரேலை டச் பண்ண முடியாது. ஏன்னா அது கர்த்தருடைய ஜனம். இந்த இஸ்ரேல் கர்த்தருடைய ஜனம் இந்த இஸ்ரேலை டச் பண்ண முடியலைங்க. ஆயி பட்டணத்தில் இவர்கள் நினைத்தாங்க போய் என்ன செஞ்சிடலாம், ஈஸியா ஜெயிச்சிடலாம் நினைச்சாங்க. ஆனா போன வேளையில அங்க நடந்தது என்ன? அதுதான் நம்ம இந்த நாளிலே வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் புத்திரர்களே துரோகம் பண்ணினார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லணும்? ஆண்டவருடைய கோபம் இந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் வருவதனுடைய காரணம் என்ன? கவனிச்சு பாருங்க. 6ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையில முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். எதுக்காக?
தோல்வி இவனால சகிக்கவே முடியல. நல்லா கவனிங்க, ஒரு நல்ல படிச்ச பிள்ளை மார்க் வாங்கலைன்னா அந்த பிள்ளைனால ஏத்துக்கவே முடியாது. நல்லா சம்பாதிக்கிற ஒரு மனுஷன், பணத்தையே கையில பார்த்துருந்த மனுஷன், அவன் கையில பணம் கையில கிடைக்கலனா அவன் பைத்தியம் பிடிச்சிருவான், பித்து பிடிச்சிருவான் அவனுக்கு. இதே மாதிரிதான் தோல்வி அவனால சந்திக்க முடியல, தோல்வி அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஐயா, போன வாரம் தான் ஐயா எரிகோவை நான் ஜெயித்தேன், போன வாரம் தான் நான் வெற்றி கண்டேன். இன்னைக்கு ஆயி பட்டணம் ஆயிக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடிக்கப்பட்டதனால யோசுவானால அழுகிறான். வஸ்திரத்தெல்லாம் கிழித்து மண்ணை தலையில வாரி போட்டு, எப்படி பழைய ஏற்பாட்டில் ஆமே மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பினார்களோ, யோசுவா புலம்பினதா பைபிளை பார்க்கவே முடியாது. இவன் கானானுக்குள் வந்ததுக்கு அப்புறம் யோசுவா முதல் முறையா புலம்ப ஆரம்பிச்சான். அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில வெற்றி வரும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில தோல்வி வரும்பொழுது, உங்க வாழ்க்கையில ஒரு ஃபெயிலியர் வரும்பொழுது, ஒரு நாள் சக்சஸ் இல்லாம நீங்க ஃபெயிலியர் ஆகும் பொழுது உங்களால் அதை ஜீர்ணிக்கவே முடியாது. நான் எப்படி இது நடந்தது, எப்படி நடந்தது? இன்னைக்கு நீங்க புலம்புறீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம புலம்புற மாதிரி தான் யோசுவாவும் புலம்பி இருக்காரு. ஏன், எதனால், எதற்காக? என் ஜனங்களை அழித்து விட்டார்களே, அந்த ஆயி பட்டணத்தை மேற்கொள் எரிகோவில ஸ்தோத்திரத்தோடு மதிலை வீழ்த்தின இந்த கூட்டம் இப்ப ஆயி பட்டணத்தை மேற்கொள்ள முடியாததினால யோசுவாவை பாரத்தோடு அழுகிறான். ஆண்டவரே, ஏன் தோல்வி? இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க வந்து இருக்கிறோம். தேவ சமூகத்தில் புலம்ப அல்ல, ஆண்டவரிடத்தில் பரிசோதித்து பாருங்க. ஏன் என்னுடைய குடும்பத்தில் தோல்வி? ஏன் என்னுடைய வேலையில தோல்வி? ஏன் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்வி? ஏன் என் சரீரத்தில் வியாதி? ஏன் ஏன் என்று கேட்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் குறை சொல்லாதீங்க, ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் யோசுவா அழுது தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்துட்டான். தேவ சமூகத்தில் அமரு. பிரதர், உன் லைஃப்ல வருகிற தோல்விக்கு நீ தேவ சமூகத்தில் அழு. இவன் அழுகிறான். எப்படி ஆண்டவர், ஒரு கூட்டம் போய் எரிகோவை வீழ்த்தினோமே, இப்ப எரிகோவை ஜெயித்த நாங்க, இந்த ஆயி மக்கள் எங்க மக்களை வெட்டி சாச்சிட்டாங்களே, இங்க தோல்வி, இது எங்களால சகிக்க முடியல. அருமையான தேவ பிள்ளை, நடந்து என்ன? யோசுவா ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தான். 7ஆம் வசனத்தை பாருங்க. யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா, ஆண்டவரே, எமோரியரின் கையிலே ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீ? நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. எப்படி ஆண்டவரிடத்தில் கேட்கிறான் பாருங்க. ஆண்டவரே, எங்களை எதற்கு, யாருக்கு முன்பாக? எமோரியருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கவா எங்களை யோர்தான் இவ்வளவு பெரிய நதியில் எங்களை கடக்க பண்ணினீ? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மனதிருப்தியாய் இருந்து விட்டோமானால், நல்ல கவனிங்க, நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மனதிருப்தியாக அப்புறத்தில் இருந்து விட்டோமானால் நலமாய் இருக்குமே. ஆண்டவரே, எங்களை யோர்தானுக்கு முன்னாடியே எங்க விட்டுருக்கலாமே, நாங்க அங்கேயே இருந்திருப்போமே, எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தீங்க சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை குறித்து புலம்பினார்கள். ஹலோ, கவனிக்கிறீங்களா இல்லையா? புலம்புறவனை வச்சு ஒன்னும் ஆக போறது இல்லம்மா. ஏன் வியாபாரம் இல்லை, ஏன் எனக்கு சம்பளம் இல்லை, ஏன் வீட்டுல போராட்டம், ஏன் நெருக்கடி, ஏன் எனக்கு பணம் வர மாட்டேங்குது, புலம்புறது நிறுத்து. யோசுவா அதை தான் செஞ்சார். ஒப்பு கொடு. ஏன் தோல்வி வந்தது? என் வாழ்க்கையில தோல்வி வருவதற்கான காரணம் என்ன? அதை கண்டுபிடி. பிரதர், தோல்வி வேண்டாம். தோல்வி யாரா விரும்புவீங்களா? கை தூக்கி காட்டுங்க. தோல்வி யாருமே நம்ம விரும்புறது இல்லை. எங்க போனா நம்மள எல்லா இடத்துலயும் சக்சஸ் ஆகணும் விரும்புறோம். தெளிவா புரிஞ்சுங்க பிரதர். நீங்க டிமெரிட் போறீங்கன்னா நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. யோசுவா எப்படி அழுகிறான் பாருங்க. நாங்க யோர்தானுக்கு அந்த பக்கமே இருந்திருப்போமே, மன திருப்தியா இருந்திருப்போமே, எதுக்கு எங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கிறான். தேவனுக்கு விரும்பாத ஒரு காரியம் இது. ஆனா உடன்படிக்கைப்பட்டிக்கு முன்னாடி அழுகிறான், ஒப்பாரி வைக்கிறான். ஆண்டவர் பார்த்தார், யோசுவாவை பார்த்தாரு, டேய் எதுக்கு நீ புலம்புற? நம்ம புலம்பியே நிறைய குடும்பம் உட்கார்ந்து இருக்குது. ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு ஆண்டவர். ஒரு சொல்லுங்க, ஆராய்ச்சி பண்ணி இந்த தோல்வி வருவதற்கு யாரு காரணம்?
இந்த தோல்விக்கு காரணம் யாரு? யுத்தத்துக்கு அனுப்புனது எத்தனை பேரு? அத்தனை பேர்த்து வாங்கடா கூப்பிடுறான். கீழே வாசிங்க, அது புரியும் பாருங்க. அவன் சோர்ந்து போய் அழுது நின்ன போது, ஆமென், 8ஆம் வசனத்தை பாருங்க. என் ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கனானியரும் தேசத்தின் குடிகளும் யாவரும் இதை கேட்டு எங்களை மறைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். ஹலோ, என்ன கேட்கிறான்? என்ன கேட்கிறான்? கனானியர் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு எதை கொண்டு எதை டச் பண்றான் பாருங்க. எதை விளங்குதா? உங்க நாமத்துல தான் நாங்க எரிகோவை வீழ்த்தினோம். ஆனா உங்க நாமத்தை நாங்க முறியடிக்கப்பட்டோம். இப்போ உங்க நாமத்தை சொன்ன நாங்க இன்னைக்கு வீழ்ந்து நிக்கிறோம். உங்க நாமத்தை சொல்லி நாங்க வெக்கப்பட்டு போயிடக்கூடாது. அவன் என்னை வளைஞ்சு போயிடுவான், வளைஞ்சிருவான். எங்க குடும்பத்தை, எங்க மக்களை வளைந்து போடுவானே. நீங்க எங்க வீட்டுல எப்படி இருக்கீங்க பாருங்க. உங்க வேலையில நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்க. யாரு உங்களை வளைச்சு வச்சிருக்கான்னு பாருங்க. உங்களை யாரு கட்டி வச்சிருக்கான்னு பாருங்க. இவன் இப்ப புலம்ப ஆரம்பிச்சான். ஆண்டவரே, உங்க நாமத்துக்கு என்ன போட்டிருக்கு? அப்பொழுது உம்முடைய மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர்? அவன் கேட்கிற கேள்விக்கு ஏதோ புரியுதா? 40 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்தாங்க. மோசேயின் வழியாய் நடந்து வந்தது. மோசேயை கொண்டு ஆண்டவர் யோசுவாவை அனுப்பினார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்ன அதே ஆசீர்வாதமான வார்த்தை யோசுவாவை கர்த்தர் சொன்னார். இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்னாரு. அதே போல ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தினாரு. உள்ள வந்த உடனே ஆண்டவர் எரிகோவை ஆண்டவர் வேவு பார்க்க சொல்லும் போது எரிகோவை ஈஸியா மேற்கொண்டார்கள். இப்ப அடுத்த வாழ்க்கை யோசுவாவோட வாழ்க்கையில தோல்வி வந்துருச்சுங்க. நம்ம ஜெபம் பண்ணி பிசாசு ஓடிடுச்சுன்னா நம்ம ஜெபம் பவர்ஃபுல்னு நினைப்போம். நம்ம ஜெபம் பண்ணி வியாதி குணமாயிடுச்சுன்னா ஒரு ஹாப்பியா இருப்போம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலைனா அழுக ஆரம்பிச்சிடும்ல. நிறுத்துங்கிறார். நீ அழுகாத. ஏன் தோல்வி அடைஞ்ச நீ ஃபர்ஸ்ட் நின்னு பாரு. கேக்குறான் பாருங்க. உங்களுடைய நாமம் எப்படிங்க? வாசி, மகத்தான நாமத்துக்கு நீ என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் உங்க நாமம் அப்படிப்பட்ட நாமம் இல்ல. ஏன்னா ஆண்டவர் எப்படி வச்சிருக்கேன்னு சொன்னாரு? சொல்லுங்க, எப்படி கொண்டு வந்து வைப்பேன்னு சொன்னாரு? இந்த ஜனங்களுக்கு முன்பாக மேன்மையா வைப்பேன். இப்ப என்ன ஆச்சுங்க? உங்க லைஃபை யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில நல்ல மேன்மையா வச்சிருந்தீங்க, நல்ல பதவியில வச்சிருந்தீங்க, நல்ல உயர்த்தி வச்சீங்க, 4 பேர் மதிக்கிற மாதிரி வச்சீங்க, 4 பேர் கையெடுத்து கும்பிடுற மாதிரி என்னை உயர்த்தி. ஆனா இன்னைக்கு என்னை ஒருத்தரும் மதிக்க மாட்டேங்கிறான். நான் எல்லாத்துக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிறேன். அத கேட்கிறான். உம்முடைய மகத்துவமான நாமத்தை நீ என்ன செய்வீர் ஆண்டவரே? கேக்குறான் பாருங்க. அதுக்கு 10ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் யோசுவாவை என்ன செய்தாராம்? எழுந்திரு, இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? கர்த்தர் யோசுவை கடிந்து கொண்டார். ஏனென்றால் அது ஜெபம் செய்வதற்கான நேரம் அல்ல, ஆமென், மாறாக கீழ்ப்படிவதற்குரிய நேரம். ஹலோ, நீ ஜெபம் பண்றதை நிறுத்து, நீ புலம்புறதை நிறுத்துங்கிறாரு. யோசுவா என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு. ஹலோ, எத்தனை பேர் எந்திரிக்க போறீங்க? ஏமா உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிங்கிற, எழும்புங்கிற, அந்த புலம்பல இடத்தை விட்டு எழுந்திருங்கிற, நீ கேள்வி கேட்டது நிறுத்துங்கிற. உம்முடைய நாமத்தை நம்பி வந்தனே, உம்முடைய நாமத்தை வந்து ஜெபித்து வந்தனே, உம்முடைய நாமத்தை வந்து வீட்டுக்குள்ள வந்தனே, உம்முடைய நாமத்தை வந்து இந்த வேலைக்கு வந்தனே, ஏன் கேட்கறது நிறுத்து. எந்திரி முதல்ல. எதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கிற? ஏன் நடக்கல, ஏன் கிடைக்கல, ஏங்கிறத நிறுத்து. நீ எந்திரி முதல்ல. ஜெபிக்கிற நேரம் இல்ல, கீழ்ப்படுகிற நேரம். ஹலோ ஹலோ ஹலோ, இந்த நாம மகத்துவமான நாமம்னா, இந்த நாமத்துக்குரிய மகிமையை நீ பார்க்கணும்னா நீ எழும்பு. இதுல நீ புலம்புற நேரம் இல்ல. இங்க ஆண்டவருடைய வசனம் உனக்கு வெற்றி கொடுத்ததுன்னா அது கடைசி வரைக்கும் வெற்றி தான் கொடுக்குமே, இல்லாம ஒரு நாள் அந்த நம்ம தோல்வியை கொடுக்காது. அப்ப தோல்வி வந்துருச்சுன்னா வசனத்தை கீழ்ப்படி. நான் சொன்னதை நீ செஞ்சியா? அத சொல்லு. நான் சொன்ன இந்த வசனத்துக்கு கட்டுப்பட்டியா? சொல்லு. இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சியா? சொல்லு. எந்திரி நீ அப்படிங்கிறாரு. ஒரு கடினமா பேசிட்டார் யோசுவாவை பார்த்து.
நல்லா இருக்கு, கீழ்ப்படியவே மாட்டேங்கிற நீ கீழ்ப்படிய மாட்ட. ஆவியானவர் திரும்பி திரும்பி சொல்றாரு, உன் குடும்பம் ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்னு பாக்குறாரு, உன் லைஃப் ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்னு பாக்குறாரு. நீ தோல்வி வந்ததுக்கு ஆண்டவர் காரணம் தூக்கி போடாத. நான் ஜெபிச்ச நடக்கல, உபவாசம் பண்ண கிடைக்கல, சர்ச்சுக்கு வந்த கிடைக்கல, நான் ஆண்டவர் விசுவாசிச்ச நடக்கலன்னு சொல்லாத. உனக்குள்ள இந்த வார்த்தையை நிறுத்து. நான் ஆண்டவரை தேடணும்னு சொல்லி அந்த பேரை சொல்லி நீ ஒளிஞ்சிருக்காத. வெளியே வா, வெளியே வா. நீ ஆண்டோட பேரை மகத்துவமான நாமம் என்று சொல்லி உட்காராத. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கடிந்து கொண்டதை போல இன்னைக்கு ஆவியான் உன்னை பார்த்து கடிந்து கொள்றாரு. உனக்கு ஏன் வருமானம் இல்ல, ஏன் சம்பளம் இல்ல, ஏன் வேலை இல்ல, ஏன் வீட்டில் உட்கார்ந்து இருக்க, ஏன் வீட்டில் உட்கார்ந்து அழுகிற? அப்பா சொல்றாரு, எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துருங்கிறாரு. உம்முடைய நாமத்துக்கு வல்லமை இல்லைன்னு சொல்லாத. அவருடைய நாமத்துக்கு வல்லமை இருக்கு. ஆனா உன்னை நீ ஆராய்ந்து பாரு, நீ எங்க இருக்க? நீ புலம்புற நேரம் இல்ல. சத்தமா சொல்லு, புலம்புற நேரம் இல்ல, புலம்புற நேரம் இல்ல. சொல்லுப்பா, என் பையனை பத்தி புலம்புற நேரம் இல்ல, என் வாழ்க்கையை பத்தி புலம்புற நேரம் இல்ல, என் குடும்பத்தை பத்தி புலம்புற நேரம் இல்ல, சபையை பத்தி சொல்லி புலம்புற நேரம் இல்ல. கீழ்ப்படிய நேரம், கீழ்ப்படிய நேரம். நீ கீழ்ப்படியில தோல்வி அடைவ. நீ வார்த்தைக்கு கீழ்ப்படி, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியில தோல்வி அடைவ. நீ இந்த வார்த்தை கீழ்ப்படியில ஸ்கூல்ல தோல்வி அடைவ. இந்த வார்த்தை கீழ்ப்படியில காலேஜில் தோல்வி அடைவ. இந்த வார்த்தை கீழ்ப்படியில வசனத்தின்படி வாழ்நிலை குடும்ப வாழ்க்கையில சபைக்குள்ள தோல்வி அடைவ. நீ நேத்து வெற்றி கண்ட, இன்னைக்கு ஏன் தோத்து உட்கார்ந்திருக்க? கவனிக்கிறியா? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிற? ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு. 10ஆம் வசனம் சேர்ந்து வாசிங்க. யோசுவா 7:10. அப்பொழுது இவ்வளவுதான் சத்தமா? அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? என்னது? நீ குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? அட, அந்த வசனத்தை கேட்கிறேன்னு சொல்லவாது செய்ய. வாசிக்க மாட்டேன், சொல்லவாது செய்ய. எப்படி கிடக்குற? முகம் குப்புற விழுந்து எப்படி கிடக்குற? முகம் குப்புற விழுந்து கிடக்கு. நேரா இந்த முகம் எப்படி எப்படி விழுந்துட்ட? ஆண்டவரே, ஆண்டவரே என்றா. இப்ப நீ ஜெபிச்சிட்டு இருக்கிற, உன் ஜெபத்தை நிறுத்து. புலம்புறத நிறுத்துங்கிற, ஒப்பாரி நிறுத்துங்கிற, எந்திரி. ஐயோ ஐயோ, நிறுத்துடா. எதுக்குடா இப்படி படுத்து கிடக்குற? எதுக்குடா முகம் கூப்பிட விழுந்து கிடக்குற? எந்திரா. தெளிவா பேசுறாருங்க. நீ எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்கிற? இல்ல, நாங்க யோர்தானுக்கு அந்த பக்கமே இருந்திருப்போமே, அங்கேயே நாங்க உன்னை கொண்டு வந்தது நானு. தோல்வி வந்த காரணம் என்னன்னு அதை யோசிக்காம கொண்டு வந்த என்ன பார்த்து சொல்ற. எந்த நீ முதல்ல இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுனாலதான் எனக்கு இந்த மிஸ் வந்ததுனாலதான், இந்த டீச்சர் வந்ததுனாலதான், இந்த ஸ்டூடெண்ட், இதெல்லாம் நிறுத்துங்கிற. எந்திரி. எவ டீச்சிங் பண்ணா என்ன, எவன் ஸ்கூல்ல இருந்தா என்ன, நீ எந்திரி முதல்ல. எனக்கு வரமாட்டேது, வரமாட்டேது. எந்திரி. முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே அழுகாத. எந்திரி. அழுக நிறுத்து. சும்மா எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கு. எந்திரி. அப்படிதான் கூப்பிடுறாரு, திட்டுறாரு. அந்த ஸ்கூல்ல டீச்சர் நல்லா இருந்தாங்க, அந்த ஸ்கூல்ல போன வருஷம் நல்ல கிளாஸா இருந்தது, அந்த இடத்துல போகும்போது நல்லா சம்பாரிச்சேன். ஸ்டாப் பண்ணு, எந்திரிங்கிறாரு. என்ன போட்டுருக்குப்பா? அடுத்தது என்னது? 11. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை. ஹலோ ஹலோ ஹலோ, கவனிக்கிறீங்களா? எப்ப தோல்வி வரும் என்றால், ஆமென், இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? பாவம் செய்தார்கள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? பாவம் என்ன செய்தார்கள்? நான் அவர்களுக்கு கட்டளையிட்டதை, என் உடன்படிக்கையை மீறினார்கள். என் கட்டளை என்ன செஞ்ச? உடன்படிக்கையை மீறினார்கள். ஹலோ, ஏன் நீ கடன் வாங்குற தெரியுமா? இதை நீ மீறிட்டேன்னு அர்த்தம். நீ அடுத்த விட கை நீட்டி நிக்கிற தெரியுமா? இதுதான் காரணம். இதன்படி வாழ். இத வாழலினா குப்புறதான் படுக்க, என்ன வேணா ரிப்பேர் ஆகும். அதான் தம்பி சொன்னா, கீபோர்டு ஐயா ரீசெட் பண்ணிட்டுமா, ரீஸ்டார்ட் பண்ணிட்டுமாடா, ரீசெட் பண்ணிட்டுமான்னா. நான் சொல்றேன், ரீசெட் பண்றது முடியுமாடான்னு. ஐயா அதுக்கு தான் ஐயா நம்ம இருக்கிறோம்னா,
நம்மளே ரீசெட் பண்ணிடலாமையாண்ணா, நம்மளே ரீசெட் பண்றதுக்கு சர்ச்சு போதுங்கய்யா, இது ரீசெட் பண்றதுக்கு நான் போதுங்கய்யாங்கிறான். அவன் சொல்றது, அந்த பையன் குழந்தை சொல்லுது, என்ன சொல்றது, கீபோர்டு வேலை செய்ய மாட்டேது, அது ரீசெட் பண்ண வந்துருங்கய்யான்றான். நம்ம ரீசெட் ஆகிறதுக்கு இங்க சர்ச்சுக்கு வந்திருக்கோமையான்றான். நீங்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நீ லான்ச் பண்ண மிசைல் ஃபெயிலியர் ஆகி திரும்பி வருதுன்னா நீ தான் காரணம். அங்க மேல சொல்லக்கூடாது, என் பையன் திருந்த மாட்டேங்கிறான், என் புருஷன் மாற மாட்டேங்கிறான், நான் போனேன் எனக்கு கிடைக்கல, நடக்கல, கொடுக்கல, வரல. ஸ்டாப்பு. அங்க கையை காட்டு, நிறுத்து. இப்ப சொல்லு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ரிப்பேரு வண்டி ஆகலாம், கீபோர்டு ஆகலாம், மனசு ஆயிடக்கூடாது. இதை மரமத் பண்றதுக்கு, இதை சரிப்படுத்துறதுக்கு நம்ம தான் இருக்கணும். ஆனா நம்மளை ரிப்பேர் பண்றதுக்கு சொல்லு. ஐயா திறக்க மாட்டேங்கிறிய, புலம்புறதை நிறுத்து. எங்க நான் உடன்படிக்கையை நான் மீறின ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் எங்க மீறினேன், என் குடும்பம் எதுல மீறுச்சு, இந்த சட்டத்தை மீறினது எந்த இடத்தை காட்டுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே இந்த வசனத்தில் நான் மீறினதுனால தான் என் லைஃப்ல தோல்வி அடைஞ்சேன், என் லைஃப்ல ப்ராஸ்பரிட்டி வர மாட்டேங்குது. அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, ஆண்டவர் உன்னை பார்த்து நல்லா கவனிங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ என்ன பண்ணு, 10ஆம் வசனம். ஆமென். யாத்திராகமம் 14:15 பாருங்க. யாத்திராகமம் 14:15 வேகமா எடுப்பா. 14:15 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஹலோ கவனிக்கிறீங்களா? மோசே என்ன செய்தா? இதே மாதிரி தான் செஞ்சான். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், இந்த ஜனத்தை வச்சு நான் என்ன பண்ணட்டும், இந்த ஜன டேய் நிறுத்து, எதுக்கு நீ என்கிட்ட போட்டு முறையிட்டு இருக்கிற? இந்த ஜனத்தை பார்த்து என்ன செய்ய? புறப்பட்டு போ சொல்லுங்களேன், புறப்பட்டு போன்னு சொல்ல. இப்ப எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நான் நடப்பேன்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பிரதர், ஃபெயிலியர், தோல்வி தேவனிடத்திலிருந்து சரித்திரத்தில் அகராதியிலே இல்லை. ஸ்கூல்ல ஃபெயிலியர், காலேஜில் ஃபெயிலியர், லைஃப்ல ஃபெயிலியர், தோல்விங்கிறது அவருக்கு பிடிக்காது. அவர் தோற்று போகவே இல்லை, அவர் ஜெயாலியாகிய கிறிஸ்து. ஆனா தோல்வி வருதுன்னா அதுக்கு காரணம் மனுஷன் கிடையாது, ஆமே தேவன் கிடையாது, மனுஷன். வேகமா பார்க்கலாமா? அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, வாங்க. யோசுவா 7:10 வந்துட்டீங்க. ஆமே 12:11 வாசிங்க. சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் இஸ்ரவேல், ஆமே 11, இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும். ஹலோ கவனிங்க, என்ன செஞ்சிட்டானா? எப்ப நீ தோல்வி அடைய காரணம் வேற எது இல்ல, நான் எதெல்லாம் சாபம் சொன்னனோ இந்த சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ள வைத்ததும் உண்டே. கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேலரை இவன் பார்க்கும்போது ஏன் தோல்வின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏய் இந்த கூட்டத்தில் ஒருத்தன் திருடன் இருக்கிறான்டா, இந்த சபைக்குள்ள ஒரு திருடன் இருக்கான்டா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு திருடன் இருக்கான்டா. தோல்வி அடைய வேற காரணம் ஒண்ணும் இல்ல, அவன் என்ன வஞ்சிச்சு உட்கார்ந்து இருக்கிறான், ஏமாத்திட்டு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். நீங்க முட்டி முட்டி ஆண்டோட்ட அழுகிறீங்க, நீ முகங்கொப்புற விழுந்தது போது எந்திரிங்கிறாரு. இப்ப நீ கண்டுபிடிக்க வேண்டியது சாபத்தீடு எவன் தூக்கி உள்ள வச்சிருக்கிறான். பிரதர், சாபமான பொருள் உள்ள இருக்க, வீட்டுக்குள்ள சாபமான பொருள் குடும்பத்தில் இருக்குதா? ஆண்டவர் வேண்டான்னு சொன்னதை தூக்கி போடுன்னு சொன்னதை ஏதாவது உள்ள வச்சிருக்கேன் பாரு. ஹலோ கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஒருத்தன் இப்படிதான் வந்தான். ஒரு மழை ஈரத்தில் ஒரு பையன் என்ன பண்றா, ஷூ காலோட உள்ள வந்தான். ஷூ கழட்டி போட சொல்லி அந்த பாஸ்டர் சொல்றாரு. ஷூவை கழட்டி போடுறாடே, ஒரே நாத்தமா இருக்குது, போடா ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டி போட்டு வாடா அப்படின்னாரு. இந்த பையன் உள்ள திரும்பி வந்தான், நாத்தம் அந்த இடத்த விட்டே போக மாட்டேங்குது. இப்போ இவர் பாஸ்டர் கேட்கிறாரு, ஏன்டா ஷூவை கழட்டி வெளியே போட்டேன்? ஆமா போட்டேன். சாக்ஸ் எங்க போட்டேன்? இங்கதான் ஏன் வச்சிருக்கேங்கிறான். எங்க வச்சிருக்கான்? பாக்கெட்டுக்குள்ள. ஆடா பாவி, உன்னை தூக்கித்தாண்டா போட சொன்னேன். ஐயா பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டேங்க ஐயா. அதனால தான் நாத்து இந்த இடத்த விட்டு போகல. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க?
பாவத்தை விடுன்னு சொன்ன இடத்த விடாம அந்த பாவத்தை உள்ள வச்சிருந்தீங்கன்னா வீடு நாரும். சாபமானதை வீட்டுக்குள்ள வச்சிருந்த வீடு நாரும். சாபமானது வீட்டுக்குள்ள வச்ச தோல்வி அடைவ. சாபமானது உள்ள வச்சிருந்த நன்மை கிடைக்காது. பைபிள் தெளிவா சொல்லுகிறது, ஒரு யோனா நிமித்தமா கடலே கொந்தளிச்சது. ஒரு யோனாவை தூக்கி கடல்ல போட்டதுக்கு அப்புறம் தான் கப்பல் அமைதியாச்சு. கடல் அமைதியாச்சு, கப்பல் அசையாம அமைதியா போச்சு. இன்னைக்கு வீட்டுக்குள்ள குழப்பம், வீட்டுக்குள்ள கலவரம், சபைக்குள்ள கலவரம். ஆமென். ஏதோ ஒருத்தன் இருக்கான். ஆண்டவரும் பார்த்து சொல்றாரு, சாபத்தீடானத ஆமென் உங்கள் நடுவில் நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். இரே. நல்லா கவனிங்க. ஆகையினால் தான் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வேகமா எடுத்து பாருங்க. எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஹலோ, நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நமக்கு ஆயி பட்டணம் ஏன் ஆயி பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் முறிந்து ஓடினார்கள் என்றால் இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் ஆண்டவர் ஏமாற்றலாம், மனுஷனை ஏமாற்றலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்க வீட்டில் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் சாபத்தீடானது ஏதோ உங்க வீட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். தேவன் நிக்கிரகம் பண்ண சொன்னதை, வேண்டாம் என்று வெறுக்க சொன்னதை இன்றைக்கு எத்தனை பேர் உங்க வீட்டில் வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில ஒளித்து வைத்தது என்ன? களவு செய்து வைத்தது என்ன? தேவன் விரும்பாத ஏதோ ஒன்று பாவம் உங்களுக்குள் இருப்பதினாலே உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மௌனமா இருப்பதை பார்க்கும் பொழுது நீ ஏதோ ஒளிச்சு வச்சுக்கன்னு அர்த்தம். நீ மௌனமா இருக்கீன்னா அதுதான் காரணம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிற பாத்தியா? அப்ப ஏதோ களவான பொருள், தேவன் வேண்டாம் சொன்ன சாபமான பொருளை வீட்டுக்குள்ள வச்சிருக்க. வீடு என்பது சரீரம், ஆலயம். இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள தேவன் விரும்பாத ஏதோ ஒன்று இருக்கு. அதை விட்டு வெளியே துரத்து. நீ கீழ்ப்படியாத பட்சத்திலே பைபிள் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக சகலதும் நிர்வாணமாய் இருக்கிறதாம். பைபிள் சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு முன்பாக சிருஷ்டி ஒன்றும் மறைவாக இருக்க முடியாது, சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பது. ஹல்லேலூயா. ஆகையினால் தான் பைபிள் இப்படியாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1-2 பார்க்கும் பொழுது ஆமென் ஆமென், அங்கே அனனியா சப்பீரா என்கிறதான ஒரு குடும்பம் இருந்தது. தேவன் சொன்ன வார்த்தை, உன்னுடைய காணியாட்சிகள் எல்லாவற்றையும் நீ என்ன செய், ஆமென், பரிசுத்தவான்களுடைய அப்போஸ்தலருடைய பாதத்தில் வை என்றாரு. ஆனா பைபிள் சொல்லுகிறது 2ஆம் வசனம் 5:2, தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். கரங்களை உயர்த்தி, ஆண்டவருடைய கட்டளை அப்போஸ்தலருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் வைக்க வேண்டும் என்று. என்ன வைக்கணும்? கவனிக்கிறீங்களா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? பைபிள் சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அதே 4ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 34ஆம் வசனத்தை பாருங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானது தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கு ஒன்றும் குறையிருந்ததில்லை. ஹலோ, ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வந்து வச்சவனுக்கு குறையில்லை. நீ எடுத்து ஒளிச்சு வஞ்சிச்சு உனக்குன்னு வச்சிட்டீன்னா, ஆண்டவருடைய பாதத்தில் ஃபுல் சரண்டர் பண்ணாம நீ உனக்குன்னு வச்சுட்டு ஆசீர்வாதத்தை கேட்டீன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு சொல்ல முடியுமா? பைபிள் சொல்லுது, அவர்களுக்கு எப்படி இல்லையா, ஒருவனுக்கும் ஒன்றும் குறை இருந்ததில்லை. 35 அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 35 கடைசி பகுதி. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறை இருந்ததில்லை. பிரதர், உங்க ஆசீர்வாதம் ஏன் குறையுது? பணத்தில் குறைவு, வேலை குறைவு. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் கடன் வாங்கி வச்சிட்டு இருக்கிற, இந்த நகையெல்லாம் கொண்டு அடமானம் வச்சிட்டு இருக்கிற, வீட்டு பத்திரத்தை கொண்டு அடமானம் வச்சிட்டு இருக்கிற, ஏன் ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரல? இப்ப நீங்க கேட்பீங்க, நான் சர்ச்சுக்கு தானே போறேன், ஏன் கடன் வாங்குற? அது கடன் யார்கிட்ட போய் வாங்குறீங்க? தேவன் அறியாத ஒரு மனுஷன் போய் கடன் கேட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க. எது தெய்வம் இல்லைன்னு சொல்றீங்களோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அதற்கு முன்பாக போய் உங்களுடைய கணக்கு சீட்டு கேட்டு வாங்கி அவனை கை நீட்டி நிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? பைபிள் சொல்லுது, எதுக்கு நீ குப்புறப்படுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிற? எந்திரி. எதுக்கு நீ புலம்பிட்டு இருக்கிற? எந்திரி. எனக்கு ஆசீர்வாதம் வரல, எதுக்கு கேட்கிற? எந்திரி. எதுக்கு நீங்க அடுத்த முன்னாடி தலை குனிகிறீங்க? பிரதர் சிஸ்டர் சொல்லுங்க, ஏன் நீ அடுத்த முன்னாடி தலை குனிகிற? காரணம்,
பைபிள் சொல்லுகிறது, நிலத்தின் காணியாட்சிகளும் தன் நிலங்களையும் வீடுகளையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். அப்போஸ்தலர்கள் அதை பகிர்ந்து கொடுத்த போது அந்த இடத்துல ஒன்றும் குறை இருந்ததில்லை. தேவனுக்கு கொடுத்ததுல ஒருத்தனும் குறைப்பட்டதே இல்லை. ஏன் நீங்க குறைவுபடுறீங்க? உங்க வருமானம் ஏன் குறையுது? உங்க பொருள் ஏன் குறையுது? ஏன் உங்க பணம் அப்படியே பேங்க்ல இருக்கிறதால அமௌண்ட் குறையுது? ஏன் உங்க வீடு கட்ட உங்களால முடியல? ஏன் நிலம் வாங்க உங்களால முடியல? ஏன் திருமணம் செய்து வைக்க முடியல? ஏன் பிள்ளைக்கு படிப்புக்காக முடியல? ஏதோ முடியலன்னு சொல்ற. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ வஞ்சித்து வைத்தது ஒரு பங்கு தனக்கென்று வஞ்சித்து வைத்தால் அனனியா. ஹலோ, அனனியா சப்பீராவும் பைபிள் சொல்லுகிறது. ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1ஆம் வசனம். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தன் காணியாட்சி விற்றார்கள். 2ஆம் வசனம். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். ஹலோ, இன்னைக்கு மனைவிக்கு தெரிஞ்சுதான் தப்பு நடக்குது. சிஸ்டர், இன்னைக்கு நீங்க எச்சரிக்க வேண்டும் உங்களுடைய கணவனாரை. பிரதர், உங்க மனைவி நீங்க எச்சரிக்கணும். ஆசீர்வாதம் வீட்டுல குறைய காரணம் வேற யாரும் இல்ல, நீங்க தான். பைபிள் சொல்லுது, ஏன் ஆண்டவர் என்னை ரட்சித்து, எதுக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், எதுக்கு நான் ஆலயத்துக்கு போறேன், எதுக்கு நான் அபிஷேகம் பெற்றேன் கேட்காத. குப்புற உட்கார்ந்து அழுகாத. எந்திரி. சாபத்தீட்ட உள்ள வச்சிருக்கிற, தேவன் விரும்பாத ஒன்றை உள்ள வச்சிருக்கிற, தேவன் வேண்டாம் என்கிற பாவத்தை உள்ள வச்சிருக்கிற, அதை வெளியே தூக்கி போடு, வெளியே தூக்கி போடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வீட்டை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு. வஞ்சித்து வைத்தது போதும். ஆண்டவருடைய காணிக்கை வஞ்சித்தது போதும். ஆண்டவருடைய தசமபாகத்தை வஞ்சித்தது போதும். ஆண்டவர் கொடுப்பதில் வஞ்சித்தது போதும். ஆண்டவர் ஏமாத்தி நீ ஒன்றை வஞ்சித்து ஆமென் குடும்ப ஆசீர்வதிக்கப்படணும் கேட்காத. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வைத்தவர்கள் ஒன்றும் குறைவு வந்ததில்லை. உங்களுக்கு குறைவு வருதா? இன்னைக்கு ஒன்ன வஞ்சித்து இருக்கீங்க. இன்னைக்கு அனனியா சப்பீராவுடைய வாழ்க்கை இங்க உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். பிரதர், ஏன் வாழ்க்கையில குறைவு வருது? ஏன் நீங்க மற்றவரிடத்துல கை நீட்டி நிக்கிற? ஏன் தோல்வி அடையிற? பைபிள் சொல்லுகிறது, ஆயி பட்டணத்தை அவர்கள் மேற்கொள்ள முடியல. எரிகோ மதிலே கீழே விழுந்தது. இவர்கள் யுத்த புருஷர்கள் தான். ஆண்டவர் சொன்னார், உன்னை ஜெயம் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ஜெயிக்க முடியல. பாவத்தை ஜெயிக்க முடியல, சிற்றின்பங்களை ஜெயிக்க முடியல, அசுத்தங்களை ஜெயிக்க முடியல. நீ கர்த்தரோடு பேசுகிறார். ஏன் இந்த ரிப்பேர்? ஏன் உன்னுடைய வாழ்க்கையில சோர்வு? ஏன் இந்த வியாதி? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், ரீஸ்டார்ட் பண்ணு, ரீசெட் பண்ணு. ஆமென் சொன்னா நீ திரும்புவேன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லு, ஆண்டவர் உம்முடைய தசம பாகத்தை நான் வஞ்சித்தேன், உம்முடைய காணிக்கைகளை நான் வஞ்சித்தேன், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நான் ஏமாத்திட்டேன், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை என் கையில வச்சுக்கிட்டேன். இவைகள் எல்லாம் இன்னைக்கு நான் தோல்வி அடைவதற்கு காரணம், முக்கிய காரணம் இத சாபத்தீட்ட நான் உள்ள வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமாய் மாறணும்னா நான் குப்புறப்படுத்தி கேள்வி கேட்க கூடாது, நான் கீழ்ப்படியணும். ஆண்டவரே, நட, புறப்படு, எழுந்திரு என்று மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னதை போல நான் கீழ்ப்படிதல் எனக்குள்ள தாரும். எனக்குள்ள நான் புறப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய வேதம் மறைக்காது. எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஹலோ, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனாலதான் யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. யோசுவா 6:18 சாபத்தீடானதில் ஏதாகிலும் நீ எடுத்துக்கொண்டால், இன்னைக்கு எடுத்துக்கொள்ளாதே என்று சொல்லுகிறது. யோசுவா 6:18 வாசிங்க. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாத தீடாகாதபடிக்கு சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். ஹலோ, வருமானத்துக்கு வீறி வர லஞ்ச பணம் அது உங்களுக்கு சாபம். வட்டி வாங்குவது இது சாபம். இது எல்லாம் உள்ள கொண்டு வந்து வைக்காதீங்க, சாபம். சிஸ்டர், அது ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. பைபிள் சொல்லுகிறது, சாபத்தீடானதை உள்ள கொண்டு வராத, சபைக்குள்ள கொண்டு வராத, ஊழியத்துக்கு கொண்டு வராத, உன் பிள்ளைக்கு உள்ள கொண்டு வராத. ஆமென். வர மாட்டேங்குது பாத்தீங்களா? ஏதோ புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே, ஏன் என்ற கேள்வி கேட்டதற்கு ஆண்டவர் யோசுவாவை கொண்டு ஏற்கனவே பேசின வார்த்தை,
சாபத்தீடு உள்ள வேண்டாம். ஆனா அதுல ஒருத்தன் எழும்பிட்டான் பாருங்க. அதை தான் நம்ம பார்க்க போறோம். வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், ஆமென், 14ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல் என்றார். 15. அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியிலே சுட்டரிக்கப்பட கடவுது என்றார். ஹலோ, ஆண்டவர் சொன்னார், கோத்திரம் கோத்திரமா வரவை, குடும்பம் குடும்பமா வரவை, வம்சம் வம்சமா வரவை, பேர் பேராய் வரவை கொண்டு வந்து நிறுத்திய முன்னாடி. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவர், என் பிள்ளை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன், என் கணவனை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன், என் மனைவியை கொண்டு வந்து நிறுத்துறேன், என் பிள்ளைக்குள்ள ஏதாவது நீர் விரும்பாத ஏதாவது சாபத்தீடு உள்ள இருக்கும் என்றால் அதை எடுத்து போடணும் ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கொண்டு வந்து வை, நான் அதை வெளியே கொண்டு வரணும், வெளியே கொண்டு வரணும். வாசிச்சு பாருங்க என்ன நடந்தது. கீழே 16ஆம் வசனம், யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலை கோத்திரம் கோத்திரமாக வர பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. ஹலோ, எப்ப ஆண்டவர் வெளிப்படுத்துறார் பிரதர்? ஹலோ, எப்ப வெளிப்படுத்துறாரு? எப்போ? சத்தமா சொல்லுங்க. உன் பாவம் எப்ப வெளிப்படும் தெரியுமா? சத்தமா சத்தமா. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த போது எங்கே சாபம் என்பது வெளிப்படுத்தினார். இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். அதிகாலை எழும்பாத ஒரு மனுஷனால உன் குடும்பத்தில் இருக்கிற சாபம் வெளிப்படாது. இன்றைக்கு கோத்திரம் கோத்திரமாய் கொண்டு நிறுத்தினாரு. அதிகாலை எழும்பாத விசுவாசி இன்னைக்கு வராதவளை குறித்து நான் கவலைப்படுறேன். ரொம்ப கஷ்டம். அவன் விருப்பப்படி தான் வருவாங்க, அவன் விருப்பப்படி தான் போவாங்க. நான் நினைச்சேன் 4வது கேரக்டர் இது, இந்த ஆகான் கேரக்டருக்கு எல்லாருமே இருக்குன்னு ஆசைப்பட்டேன். வராதவங்களை குறித்து வருந்துகிறேன். பிரதர், யோசுவா அதிகாலமே எழுந்து நிற்கிறான். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக நான் அதிகாலையில் எழுந்து நிற்பேன் ஆண்டவரே. யார் மறைந்திருக்கிறவனை வெளிப்படுத்துறார் ஆண்டவரே. ஹலோ, உன் பாவம் மறைந்திருக்கிறதா? அது வெளிப்பட வேண்டும் என்றால் அதிகாலை எழும்பு. உன் சாபம் வெளிப்படணுமா? வா அதிகாலையில. ஆண்டவர் சொல்லி, என் சமத்துக்கு முன்னாடி வந்து நில்லு. ஏன் நீ ஆசீர்வதிக்கப்படாம இருக்க? ஏன் நீ தோல்வி அடைஞ்ச? வேலையில தோல்வி, குடும்பத்துல தோல்வி, படிப்புல தோல்வி, அதிகாலை எழும்பாத வாழ்க்கை தோல்விதான். ஹலோ, கவனிக்கல? திரும்பி ரிப்பீட் பண்றேன். பிரதர், நீ குடும்பத்துல பிளஸிங்கா இருக்கணும்னா அதிகாலை எழும்பி நில்லு. அதிகாலை, ஆமென். ஏர்லி மார்னிங்கிறது 8 மணி இல்ல, காலையில. ஆமென். சூரியன் புறப்படுவதற்கு முன்பாக எந்திரி. என் இயேசுவே, எந்த சாபத்தீட்ட என் பிள்ளை வச்சிருக்கிற காண்பியும், என் மனைவி வச்சிருந்த காண்பியும், என் சபைக்காக எத்தனை பேர் எழுந்து நிற்பீங்க? என் சபையில இருக்கிற சாபம் நீங்கணும். சாபம் நீங்கணும்னா எழும்பு சபையே. தம்பி, ஓடுனது போதும், எழும்பு அதிகாலையில. நீ போகிற வாகனம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா? எழும்பு. நீ ஆசீர்வதிக்கப்பட முடியல, எழும்பு. நீ வேலை செய்யற கையிட்டு செய்யும் பிரயாசம் உனக்கு சாப்பிட முடியல, எழும்பு. ஆண்டவரே, காரணம் யாரு? ஒரு ஆமென் சோத்திரம் சொல்லிட்டு உட்காருப்பா. வசனத்தை கேட்கும்போது வசனத்தை கேளுப்பா. வார்த்தை தேடி வருதுப்பா. ரட்சிக்கப்படுவது சபையே. நீ ரட்சிக்கப்படு. அப்பா தாடு, அப்பா எனக்கு ஆசீர்வாதம் வேணும். எழும்பு அதிகாலையில. சொல்லு வாயை திறந்து. கவனிங்க. அதிகாலை எழும்பு உன் பிள்ளைக்காக, அதிகாலை எழும்பு உன் கணவனுக்காக, அதிகாலை எழும்பு உன் மனைவிக்காக, அதிகாலை எழும்பு உன் குடும்பத்துக்காக, என் சபைக்காக எழும்பு. ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே, எதனா ஜெபிக்க போறீங்க? கை தூக்க மாட்டேங்கிற பாத்தியா? திருடன் உள்ள இருக்கிறான். நீ களவு செஞ்சு உள்ள வச்சிருக்கிற. திருட்டு பொருள் உள்ள இருக்குது. தேவன் விரும்பாத சாபம் உள்ள இருக்குது. ஆவியானவர் பேசும்போது ஒத்துக்க. ஆண்டவரோட பேசுறார், ஒத்துக்க. அழு. உன் குடும்பத்துக்கு அழு. எழும்பு. புலம்பாத. நில்லு. ஆண்டவரே,
பையனை நிறுத்து, புள்ளைய நிறுத்து, மருமகளை நிறுத்து, மகனை நிறுத்து, எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்து. அப்பா காமிப்பாரு, கை நீட்டுவாரு. அப்ப சொல்லு, ஆண்டருக்கு முன்னாடி நிறுத்து, அதிகாலை நிறுத்து. நில்லாதவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த காமிக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? என் சபை ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். என்னை காண்பியும் ஆண்டவரே, என் கண்ணில் காண்பியும். எதுக்கு எடுத்தாலும் நோய், எதுக்கு எடுத்தாலும் பணம் நஷ்டம், எதுக்கு எடுத்தாலும் வியாதி, என் பொருள் நஷ்டம், என் பிள்ளையுடைய பணம் நஷ்டம், என் மனைவியுடைய வாழ்க்கை நஷ்டம், என் கணவன் வாழ்க்கை நஷ்டம். இந்த ரிப்பேரை இப்பொழுது சீர்படுத்த இப்ப அப்பாவுடைய பட்டறைக்குள்ள வந்திருக்கிற, அப்பாவுடைய பட்டறைக்குள்ள வந்திருக்கிற. இன்னைக்கு ஜெபி, நீ முழங்கால் படி போடு, தேவ சமூகத்தில் அழு, அதிகாலை எழும்பு. மகளே, உன் கணவனுடைய மறந்து நீ எழும்பு. கொண்டு வந்து உன் கணவன் முட்டங்கால் போட வை. உன் கணவனை ஆலயத்துக்குள்ள கொண்டு வா, உன் பிள்ளை ஆலயத்துக்கு கொண்டு வந்து நிறுத்து. அப்பா காமிப்பார் யாருன்னு, யார் திருடன் காமிப்பாரு. ஒரு ஆள்னால அத்தனை குடும்பம் நஷ்டம் அடையுது. ஒரே ஒரு ஆள் வஞ்சிச்சதுனால, ஒரே ஒரு ஆள் ஆண்டோட சித்தத்துக்கு மாறா யோனா போனதுனால கடல் கொந்தளிக்குது, கப்பல் வேமை தடுமாறுது, வேலை தடுமாறுகிறது. ஆவியானவனோடு பேசுறார். சபையே, இன்னைக்கு சபை ஆஸ்வதிக்கப்படணும்னா நீ எழும்பணும். நடந்தது என்னையா? 18ஆம் வசனத்தை எடுத்துறியா? யூதா கோத்திரம் குறிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வந்து நினைதான் உன்னை குறிப்பாரு. கவனிக்கிறீங்களா? பொட்டா பொதுவா ஆண்டோட சொல்லாத, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் ஜெபம் பண்ணாத, அறிக்கை பண்ணு. என்ன காரணம் காண்பியும். ஆண்டோட யூதா கோத்திரத்தை காட்டிட்டாரு, கோத்திரத்தை காட்டிட்டாரு. யூதா என்றால் சொல்லு, யூதா என்றால் துதிக்கிறவன் சாபத்தை உள்ள கொண்டு வந்துட்டான். துதிக்கிறவன் களவு செய்தது உள்ள கொண்டு வந்துட்டான். அதுதான் கீழே பார்க்க போறோம். வாசிங்க கீழே. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். ஹலோ, ஏதோ புரியுது உங்களுக்கு? நீ பண்ற தப்ப உன் வம்சத்தையே கொண்டு வர்றாரு ஆண்டவர். உன் கோத்திரத்தை கொண்டு வந்துருவாரு, உன் ஜாதி ஜனத்தை கொண்டு வருவாரு. நீ ஒரு ஆள் செஞ்ச பாவத்துக்கு பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு பாவி ஆயிட்டாங்க. ஒரு ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் பாவி. நீங்க செஞ்ச ஒரு பாவத்து நிமித்தமாய் உன் குடும்பம் இன்னைக்கு தெருவில் நிக்குது. நீங்க செஞ்ச ஒரு சாபத்தின் நிமித்தமாய், உன் மனைவிக்கு செஞ்ச துரோகத்தின் நிமித்தமாய், ஆண்டவருக்கு செஞ்ச துரோகத்தின் நிமித்தமாய் உன் பிள்ளை ரோட்ல நிக்குது. அழு. யூதா கோத்திரத்தை கொண்டு வரதுக்கு ஆண்டவர் எங்கிருந்து கொண்டு வராரு? யோசிச்சு பாருங்க. கோத்திரம் கோத்திரமா, வம்சம் வம்சமா, பேர் பேராய், குடும்பம் குடும்பமா பேர் பேரை நிறுத்திட்டார். மாட்டிட்டானா? மாட்டிட்டானா? கீழே வாசிங்க. என்னாச்சு? அப்பொழுது யோசுவா, சத்தமா எல்லாரும் கையில எடுத்துங்க வையில. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றார். ஹல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். 1 நாளாகமம். ஆமென். எடுத்துக்க. 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 6, 7 எடுத்துட்டீங்களா? வாசிமா, வேகமா வாசி. பாருங்க என்ன நடந்தது. சேராவின் குமாரர் எல்லாரும் சிம்ரி, ஏத்தான், ஏமான், கல்கோல், தாரா என்பவன் என்னும் 5 பேர் சாபத்தீடான விஷயத்தில் துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்கம் பண்ணின ஆகான் என்பவன். ஹலோ, இவன் யாரை கலங்கம் பண்ணிட்டானா? சொல்லுங்களேன், யாரை கலகம் பண்ணிட்டானா? இஸ்ரவேலை கலகம் பண்ணினவன் ஆகான். பிரதர், உங்கனால உன் வம்சம் கலங்கி நிக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆகானை ஆண்டவர் காண்பிக்கிறார். நடந்தது என்ன? இப்போ அவனை பார்த்து ஆண்டவர் ஊழியக்காரன் கேட்கிறாரு, ஆகானே என் மகனே. இவன் என்ன சொல்றாரு? 19 வசனம். மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த அவருக்கு முன்பாக நீ செய்தது எனக்கு சொல்லு, அதை ஒழிக்காதே.
பிரதர், நீங்க ஒளிச்சு வச்ச பாவத்தை ஆண்டவர் விரும்பாது எதெல்லாம் ஒளிச்சு செஞ்சு கொண்டு வந்து ஆண்டவர் சொல்லு. உடனே அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரயோஜனமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரம் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வ 200 சேக்கல் வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தையும் நான் கண்டு இவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். ஹலோ, எங்க வச்சுட்டான் பாருங்க. தேவன் எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ, எந்த சாபத்தீடானது எடுக்க கூடாதுன்னு சொன்னாதோ, இவன் அத்தனையும் எடுத்துட்டு வந்து எங்க உள்ள வச்சிருக்கிறான்? பிரதர் சொல்லுங்க, எங்க வச்சிருக்கிறான்? வீட்டுக்குள்ள அடியில ஒளிச்சு வச்சிருக்கிறான், மண்ணுக்கடியில் ஒளிச்சு வச்சிருக்கிறான். இன்னைக்கு ஆவியான உங்களை பார்த்து பேசுறாரு. உன் வீடு ஆசீர்வதிக்கப்படக்கூடாத காரணம், வீட்டில் நீ ஜெயம் பெற முடியாத காரணம் ஒரு ஆகான் நிமித்தமாய், ஆமென், இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி அடைந்ததை போல உங்கள் பாவத்தின் நிமித்தமாய், நீங்க ஒளித்து வைத்த அந்த சாபத்தீட்டு நிமித்தமாய் உன் குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு தோல்வி. அதிகாலையில் எத்தனை பேர் எழும்ப போறீங்க? சும்மா கையை தூக்காத, சும்மா கையை தூக்காத, ஒப்பி ஆண்டவர்ட்ட, ஆமாண்டவரே, உங்க கண்ணுக்கு முன்னாடி மறைஞ்சிட்டு வச்சேன், இவனா வந்திருந்தானா ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு. ஆண்டவரே காண்பிச்சதுனால அவனுக்கு தண்டனை கிடைச்சது. நீங்களா ஒத்து மனம் திரும்பி வந்துட்டீங்கன்னா பாவத்துக்கு சம்பளம் மரணம். ஆனா அதை அறிக்கை செய்து விட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் இரக்கத்தை தருவாரு. ஆனா இந்த ஆகானுக்கு இரக்கம் கிடைக்கல. மாறா என்ன நடந்தது? கீழே வாசிங்க, என்ன நடந்தது? உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். 22, அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவருடைய கூடாரத்திலிருந்து புதைத்திருந்த வெள்ளியும் அது கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? அவன் செஞ்ச பாவம் எல்லாம் இப்ப கர்த்தருக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாச்சு. ஏன் இஸ்ரவேலர் தோல்வி அடைஞ்சாங்கன்னா இது காரணம் ஆகான். இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நான் ஆகானா மாறிடக்கூடாது ஆண்டவரே. பிரதர், நீங்க ஆகானா? தம்பி, நீங்க ஆவியானவர் கேட்கிற, நீ ஆகானா? ஆயி பட்டணத்தை தோற்கப்படுவதற்கு காரணம் இந்த ஒரு ஆகான். வெட்டப்படுவது காரணம் ஆகான். ரத்தம் சிந்தப்பட்டது காரணம் இந்த ஆகான். யோசுவா ஆண்டவரிடத்தில் புலம்புனது காரணம் இந்த ஆகான். உங்கனால குடும்பமே இன்னைக்கு அழுதுட்டு இருக்குது, உங்கனால சபையை அழுகுது. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே நானா வந்துட்டா மன்னிச்சிருவீங்க. இவன் அறிக்கை பண்றான். எப்போ? ஆண்டவர் அவனை வெளிப்படுத்தும் போது அறிக்கை பண்றான். இவனுடைய தாமதமாக மனம் வருந்தினான். நீங்க நீ தாமதமாய் வர மனம் வருந்தாதீங்க. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இந்த ஆகானை போல நானும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு அடியில அந்த பாவத்தை வச்சிருந்தான். தேவன் வேண்டான்னு சொன்ன தீட்டான பொருளை உள்ள வச்சிருந்தானா? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, தீட்டானதை என் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன் ஆண்டவரே, நான் இச்சித்தது வேண்டான்னு சொன்னதை இச்சித்தது நான் உள்ள வச்சுட்டேன் ஆண்டவரே. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு என்று பைபிள் சொல்லுகிறது. கவனிக்கிறீங்களா? பைபிள் சொல்லுகிறது 24ஆம் வசனம். யோசுவாவும் இஸ்ரவேலருடைய சேராகின் புத்திரனாகிய ஆகானது வெள்ளி சால்வ பொன் பாலத்தை, அவன் குமாரத்தி, அவன் மாடு கழுதை ஆடு, அவன் கூடாரம், அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா எங்களை கலங்க பண்ணது என்ன என்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவேலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு. ஆகோர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கலக்கம். எழுதி வச்சுங்க. ஆகோர்னா என்ன அர்த்தம்? கலக்கம். நான் சொல்லட்டுமா? இந்த வீட்டில் போய் இந்த வசனங்களை தியானிச்சு பாருங்க. இவன் என்ன செய்தான்? மனம் வருந்தினான், உண்மைதான். ஆனா மாம்சம் இச்சையை அவன் விட்டுவிடவில்லை. அவன் தேவன் வேண்டாம் என்ற சாபத்தை, சாபமான பொருளை அவன் எடுத்து வைத்ததினாலே, அவன் கூடாரத்துக்குள் மறைத்து வைத்ததினாலே, இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? அவன் வைத்ததினாலே ஆயி பட்டணத்தில் தோல்வி அடைந்தார்கள். உங்க பிள்ளை ஏன் ஸ்கூல்ல ஃபெயில் ஆகுது? உங்க பிள்ளை ஏன் காலேஜில் ஃபெயில் ஆகுது? உங்க குடும்ப வாழ்க்கை ஏன் ஃபெயில் ஆகுது? காரணம் என்றால் உங்களில் ஒருவன் ஆகான் இருக்கிறான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எழும்பி நிற்போமா? கண்களை எடுப்போம். தெய்வ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ஆகானை காண்பியும். எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க.
ஆகானை போல நான் ஒளித்து வைத்த அந்த சாபமான பொருட்களை காண்பியும் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சாப தீட்டானதை என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்க கூடாது ஆண்டவரே. நீ வேண்டாம் என்று சொன்னதை ஆகானை போல ஆயி பட்டணத்தை தோற்கடிக்க ஆயி பட்டணத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிக்க காரணம் இந்த ஆகான். ஆகானை கண்டுபிடிக்க வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். யோசுவா புலம்பிக் கொண்டிருந்தான். இன்னைக்கு புலம்பன நீ எந்திரி எழுந்திருப்பியா? அதிகாலை எழும்பி நிற்பியா? அப்ப யார் பாவம் செய்தார், யார் சாபமானதை எடுத்து வைத்தான் என்று ஆண்டவர் காண்பித்தார். யோசுவாவின் காலத்தில் அவனை கல்லெறிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கல்லெறிந்து ஒரு கற்குவிலாக மாறினது. அந்த இடத்துக்கு பேர் ஆகோர். ஆகோர் என்றால் கலக்கம். ஆகானை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இவன் கலக்கம். பிரதர், நீங்க கலக்கமா? குடும்பத்தை கலக்குறீங்களா? சபையை கலக்குறீங்களா? ஊழியத்தை கலக்குறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கைக்கு நீங்க கலக்கமா இருக்கீங்களா? இன்றைக்கு ஒத்துக்கொள்ளுங்க, கலக்கம். கண்களை அடைப்போம். இன்னைக்கு நீ விடுதலை ஆக வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லு, ஆகானை போல நான் மாறாதபடிக்கு. எல்லாருமே ஆகான் மாதிரி தான் நிக்கிறீங்களா இருக்கு? வாயை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. அவன் தாமதமாய் மனம் வருந்தினதினாலே அவனை கர்த்தர் கற்குவேலாய் மாற்றினார். ஆமென். ரட்சிப்பு தாமதம் இல்ல, மனம் திரும்புவதனால் நிச்சயமாய் ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. நம்மிடத்தில் பாவம் இல்லை என்போமானால் தேவனை வஞ்சிக்கிறவன் என்று பைபிள் சொல்லுகிறது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவர் எங்களுக்கு பாவம் இல்லை? நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் பாவம் செய்து உமக்கு வருது வசனத்துக்கு விரோதமாய் நடந்தோம், எங்களை மன்னியும். ஆகானை போல ஒளித்து வைக்காதபடி கூடாரத்தில் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமில்லாத கூடாரத்தில் வேண்டாம், எங்கள் வாழ்க்கையில வேண்டாம். ஜெபம் பண்ணு. வாயை திறந்து ஜெபம் பண்ணு. என் நிமித்தமாய் குடும்பம் சாபம் வேண்டாம், என் குடும்பத்தில் சாபம் வேண்டாம், எங்க குடும்பத்தில் வெற்றி உண்டாகட்டும். தாமதமாய் அவன் மனம் மறந்ததினாலே, அவன் தாமதமாய் தேவ சமூகத்தில் வந்ததினாலே, அவன் கண்டுபிடிக்கப்பட்டதினாலே எல்லாருக்கும் முன்பாக அவமானப்பட்டான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நாங்களும் அவமானப்படுவ கூடாது ஆண்டவரே? இன்னைக்கு நாங்க எங்க ஆண்டவரே மற்றவங்க முன்னாடி அவன் ஒரு ஆகாண்டால அவங்க குடும்பமே, ஆடு மாடு கழுதை எல்லாமே வந்து ஆண்டவர் அதை சிக்கன ஆமென் சின்னாபின்னமாக்கிட்டாரு. உங்களால உன் பிள்ளை அழிஞ்சிடக்கூடாது, உங்களால உன் குடும்பம் ஆமென் ஆண்டவர் தண்டனை கொடுக்க கூடாது. இயேசுவின் நாமத்து வசனத்தை ஆண்டவரே ஆமென் உடன்படிக்கை மீறிடக்கூடாது, பாவம் செஞ்சிடக்கூடாது. எனக்கு மன்னிப்பு கொடுங்க. சிலுவை உங்களை அழைக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, இயேசுவின் நாமத்தில் பாவ மன்னிப்பு உண்டு. இன்னைக்கு மனம் திரும்புவாயா? ஆசீர்வாதம் வேணும் என்றால் இன்னைக்கு ஒப்புக்கொடு. வஞ்சிக்கப்படுகிறது நிறுத்து. ஆண்டவர் வஞ்சிக்காத, ஆண்டவர் நீ ஏமாத்தாத, ஆகானை போல வாழாத. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயா? நீ தாமதமாய் மனவருந்தினால் தண்டனை தப்பித்துக் கொள்ள முடியாது, தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. இன்றைய ரட்சணிய நாள், இன்றைக்கு ஆண்டவரோடு பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல நேசரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாள் கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய கரங்கள் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கர்த்தாவே தோல்விக்கு ஒரு காரணம் ஹல்லேலூயா ஸ்தோத்திர சாபத்திட்டானது கர்த்தாவே வஞ்சித்ததினால, சாபத்தின் உடன்படிக்கையை மீறினதினால இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தாவே ஹல்லேலூயா தோல்வி அடைந்தது போல, ஹல்லேலூயா ஹாயில் கர்த்தாவே ஹல்லேலூயா முறியடிக்க முடியாமல் போனது போல எங்கள் வாழ்க்கையில் அநேக தோல்விகள் வருவதற்கு காரணம் எங்களுக்குள்ள இருக்கிறதான சாபத்தீட்டை கர்த்தர் இந்த பகல் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே உடன்படிக்கை மீறியிருந்தால் இந்த பகல் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் சபைக்குள் கர்த்தாவே ஹல்லேலூயா தோல்வி இருக்கக்கூடாது, எங்கள் குடும்பங்களில் தோல்வி இருக்கக்கூடாது, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் தோல்வி இருக்கக்கூடாது. இயேசப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிறதான சாபத்தீட்டை எடுத்து போடுங்கண்டவர, சாபக்கேடானதை எடுத்து போடுங்கண்டவர. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமில்லாத எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ இந்த பகல் கர்த்தாவே ஒரு விஷயம் ஒப்படைக்கிறேன் ஆண்டவர, ஒரு விஷயம் கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவர. இயேசப்பா ஹல்லேலூயா எங்களை மன்னிங்க, எங்கள் குற்றங்களை மன்னிங்க. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமில்லாததை நாங்கள் வஞ்சிச்சு வைத்திருந்தால் அப்பா உம்மோட பங்கை நாங்கள் வஞ்சிச்சிருந்தால் இந்த பகல் எங்களை மன்னிங்க ஆண்டவர. தேவ சமூகத்தில் கர்த்தாவே இந்த பகல்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறப்பா, சபை மடக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆவியான ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தேவ கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.